வீட்டுக்குள்ள தீ பிடிச்சிருச்சுன்னு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வர குட்டி டாகிய வண்டி ஓட்ட சொன்ன சின்ன பொண்ணு ஏனில தொங்கிட்டு வரா. இவ தான் நம்ம ஹீரோ ஜார்ஜியா. என்னடா ஒரு பொண்ணை ஹீரோன்னு சொல்றேன்னு கேட்காதீங்க, வண்டர் உமன் சூப்பர் ஹீரோ தானே, அப்ப இவளும் ஹீரோ தான். அவங்க முன்னாடி பெரிய பில்டிங் ஒன்னு புகஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து வண்டியை வேகமா ஓட்டுன்னு டாகி கிட்ட சொல்றா. அதுவும் காரை பறக்க விட்டு தண்டவாளத்துல டிராவல் பண்ணி ஏகப்பட்ட வித்தெல்லாம் காட்டி பில்டிங்க்கு வந்து சேர்க்குது. ரெண்டும் ஹோச பைப்புல சொருவி உச்சி மாடிக்கு பெரிய ஏனில போய் நெருப்பு அணைப்பாங்கன்னு பார்த்தா தண்ணிய கட்டுப்படுத்த முடியாம திணறுதுங்க. அதனால கீழே விழுந்த ரெண்டும் கடிகார முள்ளல லேண்ட் ஆகி பொலச்சொண்டா சாமின்னு சொல்ல அதுவும் உடஞ்சி விழுது. அப்பதான் நெசமாலுமே இவ ஓடி பிடிச்சி விளையாடுறா போல நெருப்பு அணைக்கிற விளையாட்டு விளையாடுறான்னு காட்டுறாங்க. பயமுள்ள வீட்டு கடிகாரத்துல ஏறி கீழே விழும்போது பதறி போய் காப்பாத்த வராரு பாருங்க, அவர் தான் ஜார்ஜியாவோட அப்பா. நியூயார்க் ஃபயர் டிபார்ட்மெண்டோட தலை சிறந்த வீரன். ஏகப்பட்ட பேரை ஆபத்துல இருந்து பாதுகாத்திருக்காரு. ஆனா அவரோட மனைவி இறந்தப்புறம் குழந்தைய பாத்துக்க ஆபத்தான தீயணைப்பு துறையில இருந்து பாதுகாப்பான தையல் துறையில ஈடுபட்டாரு. அழகான பொண்ணு ஜார்ஜியாவையும் அன்பான டாகி கூடையும் நிம்மதியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாரு. ஆனா ஒரு கட்டத்துல அப்பாவை போல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு சின்ன வயசுல இருந்தே சும்மா சொல்றது மட்டும் இல்லாம டெய்லி எதனா ஒரு குறும்புத்தனம் பண்ணிட்டே இருப்பா ஜார்ஜியா. அப்படிதான் கடிகாரத்துல ஆரம்பிச்சு லாரியை பிடிச்சி ஸ்கேட்டிங் பண்றதுல இருந்து லைட்டை பிடிச்சி தொங்குனாலும் பரவாயில்ல, பில்டிங் மேல தொங்கி பிடிமானம் இல்லாம கீழே விழுந்துடுறா. இவளை 24 மணி நேரமும் கண்காணிச்சு காப்பாத்துறதையே வேலையா வச்சுட்டு வராரு டேடி. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விளையாட்டை நிறுத்திக்கோன்னு அப்பா எடுத்து சொன்னாலும் என்னால ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து பல பேரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களான்னு ஜார்ஜியா கேட்க, அப்படி சொல்ல வரலமான அப்பா சமாளிக்கிறாரு. அப்புறம் என்ன, நான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேர போறதை யாராலையும் குறிப்பா நீங்க கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. இதுக்கப்புறம் நிதர்சனமான உண்மையை இவகிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு முடிவு பண்ணி குண்டான்ல தொப்பி செஞ்சு அழகு பார்த்த பொண்ணு கிட்ட எதுக்காக ஃபயர்மேன் சொல்றாங்கன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஃபயர் உமன் சொன்னா பெருசா இருக்குல்ல, அதான் சுருக்கி சொல்றாங்க அப்படிதானு கேட்கிறா ஜார்ஜியா. இந்த வேலை ரொம்பவே ஆபத்தானது, பெண்கள் இதை கண்டிப்பா செய்ய முடியாது, உடல் பலத்துல அவங்க இதுக்கு தகுதியானவங்க இல்ல, அதான் அரசாங்கமே பெண்களை ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்க முடியாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க புரியுதான்னு சொல்றாரு. அப்போ கண்டிப்பா அந்த ரூலை ஒரு நாள் மாத்துவாங்கல்லன்னு நம்பிக்கையோட கேட்க, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியாதுமா, அது வரைக்கும் காத்துட்டு இருப்பியான்னு அப்பா கேட்கிறாரு. கண்டிப்பா வெயிட் பண்றேன்ப்பா, கெத்த காட்டுறேன், என்ன சொல்றீங்கன்னு தன்னம்பிக்கையோட சொல்றா. ஒரு பொண்ணால கண்டிப்பா ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேரவே முடியாது புரிஞ்சுக்கோ தங்கம்னு சொல்லிட்டு வெளியே போய் அதை நினைச்சு வருத்தப்படுறாரு. உள்ள ஃபயர்மேன் போல வரைஞ்சு வச்ச ஓவியங்களை எடுத்து வச்சு ஃபீல் பண்றா ஜார்ஜியா. அவ தூங்கிட்டாளான்னு பார்க்க வந்த டாடி உன்னை எப்பவும் பாதுகாக்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பயபுள்ள அவருக்கே டேக்கா கொடுத்து டாகிய மேல இழுக்க சொல்லி மொட்டை மாடிக்கு வந்து பொட்டிகளை அடுக்கி புல்லப்ஸ் எடுக்க முயற்சி பண்றா. குழந்தை என்ன முக்குனாலும் ஒண்ணு கூட எடுக்க முடியாம கீழே விழுந்துடுறா. அவளோட இயலாமையை நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறா. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தியேட்டர்ல தீ பிடிச்சிருக்குன்னு ஃபயர் டிபார்ட்மெண்ட் அதை அணைக்க வராங்க. ஆனா நெருப்பு இல்லாம வயலட் கலர்ல புகையா இருக்கிறத பார்த்து என்ன இதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அதுவும் இல்லாம வித்தியாசமான ஒரு மியூசிக் பிளே ஆவறதை கேட்டு என்ன நடக்குதுன்னு குழம்பி போறாங்க. முன்னாடி ஜொலிக்கிற கதவை பார்த்து உள்ளதான் நெருப்பு இருக்கும்னு திறந்து பார்த்தா பிரகாசமான ஒளி வந்த உடனே தன்னை மறந்து ஜாம்பிஸ் போல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படி இருக்க ஜார்ஜியா வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுறா. அப்பா கூட துணி தைக்கிற வேலையை சிறப்பா பார்த்துட்டு வரா. அவளை நினைச்சு பெருமைப்படுறாரு நைனா. 2 பேரும் மின்னல் போல வேலை செஞ்சு ஏகப்பட்ட துணிகளை தச்சு முடிக்கிறாங்க. அப்பதான் தியேட்டர்ல நடந்த சம்பவத்தை ஆகாசவாணி நியூஸ்ல சொல்றாங்க. ஊருக்குள்ள தீப்பொறி திருமுகம்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அவனோட வெறி ஆட்டத்துல இன்னொரு தியேட்டர் பலியாகி இருக்கு, தீயணைப்பு வீரர்கள் வேற காணாம போயிருக்காங்கன்னு தலைப்புச் செய்தியா சொல்றாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டு ஜார்ஜியா கூட வெளியே உட்காந்து கோனை செமெஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஃபயர் இன்ஜின் போறத பார்த்து இன்னைக்கும் தீப்பொறி வேலையை பார்த்துட்டான் போலன்னு கேட்கிறா ஜார்ஜியா. சின்ன வயசுல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ஒத்த கால்ல நின்னியே, அதை மறந்துட்டியான்னு கேட்கிறாரு நைனா. நானா அப்படி சொன்னேன்னு ஜார்ஜியா ஆச்சரியமா கேட்க, பின்ன ஒருவேளை நீ பையனா பிறந்திருந்தா உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்டு ஃபீல் பண்ண ஜார்ஜியா அன்னைக்கு ராத்திரி அப்பா கதவை சாத்திட்டு என்னடா enemies ahead வந்துட்டானுங்களா? I got supplies. கல்யாண பொண்ணுங்க Let's go. Get in the car. போனதும் டாகியை தூக்கிட்டு மேலே ஏறி போய் ஆரம்பத்துல ஒரு புல்லப் எடுக்க கஷ்டப்பட்ட பொண்ணு இப்ப பல புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்லாம் செஞ்சு பெண்களால எதையும் சாதிக்க முடியும்ன்றத முதல்ல அப்பாக்கு நிரூபிக்கணும்னு இத்தனை வருஷமா விடாப்பிடியா கனவை நிறைவேற்ற பாடுபடுறா. அந்த சமயம் அப்பாவை சந்திக்க மேயரு போலீஸ் டீமோட வராரு. இதை மறைஞ்சு நின்னு பார்த்த ஜார்ஜியா கீழே என்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்க விழுந்து தவழ்ந்து வண்டி கடியில பூந்து சிறப்பா செயல்படுறா. அப்பதான் ஊருக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் காணாம போனதை பத்தி மேயர் சொல்றாரு. நீ திரும்பவும் களத்துல இறங்கணும்னு அப்பா கிட்ட மேயர் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த நகரத்தை காப்பாத்த, குறிப்பா உன் பொண்ணை காப்பாத்த உன்னை தவிர வேற ஆள் இல்லைன்னு மேயர் சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன டீமை ரெடி பண்ணு, இதுக்கு முன்னாடி விசாரிச்ச விஷயங்களை கொண்டு வந்துரு, நாளைக்கு ஃபயர் ஸ்டேஷன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு நைனா.
அதை கேட்டு சூப்பர் தலைவான்னு சல்யூட் அடிச்சுட்டு கிளம்புறாரு மேயர். அடுத்த நாள் காலையில துணி பிட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போதாமா, அதுக்கு தீர்வு சொல்ல என்ன கூப்பிடுறாங்க. உன்னை தனியா விட்டு எப்படி போறதுன்னு அப்பா சீன் போட, நீங்க கிளம்புங்கப்பா, எனக்கு துணையா டாகி இருக்கேன்னு சொல்றா ஜார்ஜியா. அப்ப சரி இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ, ஜாலியா வீட்டுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கன்னு அப்பாவை அனுப்பிட்டு உடம்புல வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வச்சு ஒப்பேத்திக்கலாம், மீசைக்கு பெட்ஷீட் முனையில தொங்குற நூலை வச்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணா அது சைனீஸ் மூஞ்ச போல காட்டுது. சரின்னு டாகி டிக்கில இருக்க முடிய ஷேவ் பண்ணி மீசையை ஒட்டி அழகு பார்க்கும்போது பாவம் அதுவே மயங்கி விழுந்துடுதுன்னா பாத்துக்கோங்க. அப்படி என்னடா வித்தியாசமா இருக்குன்னு கண்ணாடியை பார்த்தா ஏடா கூடமா சொருவின வெஜிடபிள்ஸால வெடிப்பட விவேக் போல இருக்கா. சரி கொஞ்சம் குறைச்சிப்போம்னு பக்காவா ட்ரெஸ் பண்ணி தெருவுல ஏடா கூடமா டான்ஸ் ஆடிட்டு வரா. அதை பார்த்த சில பேர் சிரிச்சாலும் பெண்களே பொறாமைப்படும் பேரழகனா இருக்கா. அப்போ ஒட்டு மீச பறந்து போனதை பார்த்து ஒரு பொண்ணு பதறி போறாங்க. அதை சரி பண்ணிட்டு கூட்டமா இருக்க ட்ரெயின்ல முட்டி மோதி நியூயார்க் நகரத்துக்கு முறையா வரா. அதை வாயை பொளந்து பார்த்துட்டு ஃபயர் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியாம தெருவெல்லாம் திரிஞ்சு தேடி ஊர்கா விக்கிறவர்கிட்ட சிக்கி தவிக்கிறான். ஏண்டா ஊர்கா விக்கிறவங்க கிட்ட ஊரை சுத்தி பார்க்க அட்ரஸ் கேட்கிற பத்தியா, சரி நேரா போய் லெப்ட்ல திரும்பி ரைட் எடுத்தா ஃபயர் ஸ்டேஷன் வரும்னு வெறுப்போட வழி சொல்லி அனுப்புறாரு. அதன்படி டிராவல் பண்ணி ஒரு வழியா ஆளே இல்லாத ஃபயர் ஸ்டேஷன்ல நுழைஞ்சதும் ஆச்சரியத்துல வாயை பொளகுறா. ஃபயர் வண்டியில உட்காந்து கண்ட பட்டனை அழுத்தி பார்த்து சந்தோஷப்படுறான். அப்போ ஃபுல் யூனிஃபார்ம்ல வெறப்பா வந்த கேப்டன் டேடியை கவனிச்சு ஒரு செகண்ட் உறைஞ்சு போய் நிக்கிறான். அவகிட்ட உன்னை எங்கேயோ பார்த்தா போல இருக்கேன்னு கேப் டேடி சொல்ல, கண்டிப்பா இருக்காதுன்னு தலையாடுறா. சரி மத்தவங்களோட போய் நில்லுன்னு சொல்லிட்டு போறாரு கேப்பு. அதன்படி ரெண்டு பசங்க பக்கத்துல நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறா ஜார்ஜியா. மேயரே கேப்புக்கு இவங்களை இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல மொரட்டு உடம்போட பயந்த சுபாவமா இருக்க ரிகார்டோ தான் இந்த மிஷனுக்கு மூளையா செயல்பட போறான். பிசிக்ஸ் தெரிஞ்ச புலி கெமிஸ்ட்ரியில கால வர மாட்டான்னு நம்புறேன்னு மேயர் சொல்ல, தம்பி நீ எங்க படிச்சு பட்டம் வாங்கினு கேக்குறாரு கேப்பு. நான் எங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல தாங்க ரிசர்ச் பண்ணுவேன், வெளியே போக பயப்படுவேன்னு சொல்றா ரிக்கு. அடுத்து ஜின்னு தான் கார் ஓட்டுறதுல ஜித்து, சந்து பொந்துல பூந்து போறதுல சிறுத்தை குட்டினா பாத்துக்கோயேன்னு மேயர் சொல்ல, நான் 2 பேர் தானே கேட்டிருந்தேன், இதை யாரு 3வதுன்னு வேஷம் போட்ட ஜார்ஜியாவை பத்தி கேட்கிறாரு. நான் தாங்க ஃபயர்மேன் ஜோ, என்னோட ஆன்சை பாத்தீங்களான்னு பின்னாடி யார் வர அளவுக்கு முக்கி காட்டுறான். சரி முக்குனது போதும்னு தோலை தட்டினா மேங்கோ ஜூஸா இருக்கு. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ருமானி ஜூஸை ருசிச்சு குடிப்பேங்க, அதான் வேர்வை கூட பழரசம் போல ஸ்மெல் அடிக்கும்னு சமாளிக்கிறான். உடனே மேயரை தனியா கூப்பிட்டு இதுங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு கேப் டேடி கேட்க, வேற யாரும் உயிரை பணயமா வைக்க ரெடியா இல்லப்பான்னு சொல்றாரு மேயர். அப்போ ஃபயர் அலாம் அடிக்க ஆரம்பிச்சதும் எல்லாரும் கிளம்புங்கன்னு கேப்பு சொல்ல, கடகடன்னு ஓடி தடுக்கி விழுந்து கலவரம் பண்றாங்க. ஒரு வழியா வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஜின்னு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல டிராபிக்கான ரோட்ல ஏடா கூடமா ஓட்டிட்டு போறான். அதனால ரிக்கு வாந்தி எடுக்கிறான். தீ அணைக்கிறதுக்காக சும்மா தீப்பொறி போல வண்டியை ஓட்டிட்டு வந்த ஜின்னு திடீர்னு தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் கேப் டேடி நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும்னு வழிமுறைகளை சொல்லிட்டு வராரு. மறுபடியும் எந்திரிச்ச ஜின்னு எங்கப்பா இருக்கோம்னு கேட்க ரைட்டு ஓடுறான்னு சொல்றாரு கேப்பு. அதை கேட்டு அப்ரப்டா வண்டியை திருப்பி ஷார்ப்பா தியேட்டர் முன்னாடி நிறுத்துறான். அங்க கத்திரிப்பூ கலர் புகையை பார்த்து என்னையா இதுன்னு வாயை பொளக்க, தீப்பொறி திருமுகம் இதுல எந்த கெமிக்கலை சேர்த்திருக்கான்னு தெரியலையே, அதை ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்ல முடியும்னு ஃபீல் பண்றான் ரிக்கு. மத்த ரெண்டும் உள்ள போக ரெடியா இருக்க கேப் டேடி சுத்தி இருந்தவங்களை வாட்சா விடுறத பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கிறா ஜார்ஜியா. இந்த சம்பவம் செஞ்ச தீப்பொறி வாயன் கூட்டத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. உடனே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு வினோதமா ட்ரெஸ் போட்டு இருந்தவங்க யாருன்னு கேட்கிறா ஜார்ஜியா. அவங்க தான்ப்பா பிரபல பாடகி லாரான்னு வலிஞ்சிட்டே சொல்றாரு போலீஸ் சீஃபா இருக்க நீல். பக்கத்துல வெறப்பா நின்ன கேப்பு கிட்ட உங்க விசாரணைக்கு எந்த தடையும் வராம பாத்துக்கிறது எங்க பொறுப்புன்னு சொல்றாரு சீஃப். உடனே ஜார்ஜியா கிட்ட ஹோஸை ரெடி பண்ண சொல்லிட்டு முன்னாடி போறாரு கேப்பு. அதன்படி முக்கி முணங்கி ஹோஸை எடுத்து பைப்புல சொருவனதும் தண்ணி பிரஷரை கட்டுப்படுத்த முடியாம அந்த இடத்துல ஒரு கலைபுரத்தையே உண்டாக்குறா ஜார்ஜியா. அவ கூட சேர்ந்து திண்டாடுறாங்க ஜின்னும் ரிக்கும். ஆனா கேப்பு அதை சல்லிசியா பிடிச்சி தண்ணியை நிறுத்திடுறாரு. உங்களை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது போல, சரி வாங்க மேல போய் வேலையை பார்ப்போம்னு சொன்னா ரிக்கு பதறி ஓடி வண்டியில மோதி மயங்கிடுறாரு. சரி ஜின்னு ஏனி ஆப்ரேட் பண்ற வேலையை நீ பாரு, ஜார்ஜியா தம்பி என் கூட வான்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு கேப்பு. அங்க புகஞ்சிட்டு இருக்க பகுதியை ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்தி அணைக்கிறாரு. அப்போ திரும்பவும் திடீர்னு தூங்கின ஜின்னு ஏனியை ஏடாகுடமா மேல அனுப்புறான். அதனால கண்ணாடியை பேத்துக்கிட்டு 2 பேரும் பில்டிங் உள்ள வந்துடுறாங்க. நாம உடனே வெளியே போயாகணும்னு கேப்பு சொல்றத காதுல வாங்காம உள்ள புகை போல ஒரு உருவத்தை பார்த்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க உள்ள ஓடுறா ஜார்ஜியா. வேற வழி இல்லாம அவரும் பின்னாடியே வராரு. அப்போ புகையை பொருட்படுத்தாம வந்த ஜார்ஜியா எங்கடா இருக்க தீப்பொறி என் முன்னாடி வந்து நில்லுடான்னு நெக்கலா சொல்ல, புகையா கிளம்பி அவளை பயமுறுத்துது ஒரு உருவம். அதை பார்த்து அலர்னாலும் தைரியத்தை கைவிடாம உன்னை கைது பண்ண போறேன்னு போலீஸ் மாதிரி சொல்றா ஜார்ஜியா. தோட முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போறியான்னு பாத்துடலாமான்னு சொல்லி கண்ணாடி உருண்டையை அவ மேல போட்டு கிராமபோன்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கை பிளே பண்ணுது புகை உருவம். அப்போ கண்ணாடி உருண்டை ஜொலிக்க ஆரம்பிக்குது. உடனே முன்னாடி வந்த கேப்பு கோடாலியால புகை உருவத்தை அட்டாக் பண்றாரு. அதனால அப்ரப்டா அங்க இருந்து எஸ் ஆகுது புகை உருவம். சரி வா நாமளும் வெளியே போலாம்னு கேப்பு சொல்ல கண்ணாடி உருண்டையை தூக்கிட்டு ஓடுறா ஜார்ஜியா. அங்கிருந்து 2 பேரும் மூச்சு விட முடியாம வெளியே ஓடி வராங்க.
அப்போ ஜின்னும் ரிகார்டோவும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவ பார்த்த உருவத்தை பத்தி சொல்றா. ஒருவேளை இது பேயா இருக்குமோன்னு யோசிக்கிறான் ஜின்னு. ஆனா கேப் செம்ம கடுப்புல இருக்க நாம பொழைச்சதே பெரும் வெற்றி தான் சொல்றான் ரிக்கு. தம்பி, ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சா ஒரு குடும்பம் போல செயல்படணும். எந்த ஆபத்து வந்தாலும் விட்டு ஓடக்கூடாது, சரியா? நீ எதுக்குடா நடுவுல தூங்குறன்னு ஜின்ன கேட்கும் போதே பொசுகுன்னு தூங்கிடுறான். ஆனா திரும்பவும் எழுந்து எனக்கு எந்த ஒரு எமோஷன் அதிகமா இருந்தாலும் நான் தூங்கிடுவேன், அதனாலதான் என்ன டாக்ஸி டிரைவர் வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு சொல்றான் ஜின்னு. அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு புரியாம நின்ன கேப்பு கிட்ட இனிமே உங்களை தலகுனிய விட மாட்டோம்னு தன்னம்பிக்கையோட சொல்றா ஜார்ஜியா. தம்பி, உன்னை இனிமே நான் பார்க்கவே கூடாது, ஒழுங்கா யூனிஃபார்மை கலட்டி வச்சுட்டு போயிடுன்னு சொல்றாரு கேப்பு. அங்க வந்த சீஃப் நீங்க உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணலாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. சரின்னு தியேட்டருக்குள்ள போன கேப்பு கிட்ட எனக்கு ஃபயர்மேன் ஆகணும்ன்றதுதான் லட்சிய கனவே, இனிமே உங்களை மீறி எதையும் செய்ய மாட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சி கேக்குறா ஜார்ஜியா. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவளுக்காக நான் வீட்டுக்கு உயிரோட போகணும், தெரியுதா? இனிமே சின்ன புள்ள மாதிரி செயல்படாம நான் சொல்றதை கேட்டு நடக்கணும், புரியுதான்னு கேப்பு சொன்னதும் சரி தலைன்னு சொல்லிட்டு குஷியா அவர் கூட உள்ள போறா. அங்க எரிஞ்சு போன சேர் எல்லாமே வினோதமா இருக்கு, அதை தொடாம நிதானமா ஆராய்ச்சி பண்றாரு கேப்பு. ஆனா ஜார்ஜியா கருகுன கலர் வித்தியாசமா இருக்கேன்னு தொட்ட உடனே சாம்பலா மாறிடுது. அவகிட்ட இந்த நெருப்பு எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு கேப்பு. அங்க சுத்தியும் முத்தியும் பார்த்து எதையோ கவனிச்ச ஜார்ஜியா அப்பா இங்க வாங்கலன்னு தெரியாதனமா கூப்பிட்டதும் என்னப்பா சொன்னன்னு கேப்பு கேட்க அப்படியே இங்க வாங்கன்னு மாத்தி சொல்லி பால்கனில கனலா எறிகிற நெருப்பை காட்டி மேடையில இருந்து தான் அந்த உருவம் நெருப்பு பாலை தூக்கி போட்டிருக்கணும். இதை வச்சு பார்க்கும்போது தன்னை ஒரு அழிவுக்கான கலைஞனா காட்ட முயற்சி பண்றான் போல. இந்த கண்ணாடி பாலை என் மேல தூக்கி போட்டான்னு சொல்றா ஜார்ஜியா. அதை பார்த்து சிறப்பா வேலை செஞ்சிருக்க மகனேன்னு கேப்பு சொன்னதும் நீங்க மகனேன்னு சொல்றதை கேட்க எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றா. அங்க இருந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்ததும் இந்த கண்ணாடி பாலை நாளைக்கு ரிகார்டோவை ஆராய்ச்சி பார்க்க சொல்லணும், இனிமேதான் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு கேப்பு. நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத இப்பதான் நான் பாக்குறேன்னு சொல்றா ஜார்ஜியா. ரைட்டு, என்னமோ பல வருஷம் என் கூட பழகனா போல பேசுற, சரி வா போலாம்னு வெளியே வந்தா மேயர் பைபுள்ள பிரஸ கூப்பிட்டு போட்டோ ஷூட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு கேப்பு தலைமறைவா எஸ்ஸாவ வேஷம் போட்ட ஜார்ஜியாவை பெருமையா காட்டி இவங்க தான் இன்னைக்கு நெருப்பு அணைச்சிருக்காங்க, கூடிய சீக்கிரம் தீப்பொறி திருமுகத்தை பிடிக்க போறாங்க, அதனால நடக்க போற எலெக்ஷன்ல மறக்காம எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்றாரு. அங்க இருந்து ஓடி வந்த ஜார்ஜியா கேப்பு கிட்ட இவன் எலெக்ஷனுக்காக நம்மள யூஸ் பண்றான் போல, ஒருவேளை இவன் தான் தீப்பொறி திருமுகமா இருப்பானோன்னு சொல்றான். தம்பி, எதுவா இருந்தாலும் யூகிக்கிறத விட்டு நிரூபிக்கிற வேலையை பார்க்கணும், சரியா? நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கேப்பு. அவர் போனதும் இவருக்கு முன்னாடி நான் வீட்டுல இருக்கணுமேனு பதறி போன ஜார்ஜியா அப்பா போற ட்ரெயின்ல அவருக்கு தெரியாம தொங்கிட்டு வரா. அறக்க பறக்க வீட்டுக்கு வந்து டாகியை பார்த்து கைய தூக்குனா டாடி முன்னாடி வந்து நிக்கிறாரு. அத கொஞ்சம் ஆரம்பிக்கிற கேப்ல பின்னாடி நின்ன ஜார்ஜியா டாகிய மேல போக சொல்லிட்டு ஜன்னல் வழியா உள்ள வர ஸ்கெட்ச் போடுறா. இது நாக்கு தள்ள மேல ஓடி வந்து இவங்க வீட்டு நாயா இருக்கிறதுக்கு தெரு நாயா வாழ்ந்துட்டு போலாம்னு ஃபீல் பண்ணுது. அப்போ ரூம் கதவை தட்டின டாடி என்னமா பண்றேன்னு கேட்க என்ன பண்றதுன்னு புரியாம எப்பவும் போல உறைஞ்சி நிக்குது டாகி. அப்பா கதவை திறந்து உள்ள வர்றதுக்குள்ள ஷார்ப்பா கேபின் உள்ள குளிச்சா போல என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல. Stay alert. Help! 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 சீன் போட்டு நிலைமைய சமாளிக்கிறா ஜார்ஜியா. சரின்னு சொல்லிட்டு அப்பா கீழே போனதும் தான் எப்பாடான்னு பெருமூச்சு விடுறா. அன்னைக்கு நைட்டு துணி விட்டு தட்டுப்பாட்டை சரி செஞ்சீங்களான்னு தெரியாத மாதிரியே கேட்கிறா ஜார்ஜியா. அதுக்கு வண்டியா போய் சொன்ன டாடி கிட்ட உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு உண்மையை சொல்றான். இது இப்படி இருக்க தீப்பொறி திருமுகம் ஒட்டு மொத்தமா புடிச்சு வச்சிருக்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை பார்த்து இன்னும் 4 பேர் தான் மிச்சம் இருக்காங்க, அவங்களையும் புடிச்சிட்டா இந்த நியூயார்க் நகரத்தையே கொளுத்தி விட்டு நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போறேன்னு சபதம் எடுக்கிறான். அடுத்த நாள் காலையில அப்பாக்கு முன்னாடி ரெடியான ஜார்ஜியா போர்வையை போத்திட்டு இன்னைக்கு டாகியை உங்க கூட கூட்டிட்டு போங்க, அதுக்கு இங்க போர் அடிக்குதாம்னு சொல்றா. அதை கேட்டு இது என்னடா புது கதையா இருக்கேன்னு முழிக்குது டாகி. சரின்னு அப்பா டாகியை கூட்டிட்டு போக உன்னை சீக்கிரமா திரும்ப பாக்குறேன்னு ஜார்ஜியா சொன்னதும் வெறுப்போட அப்பா கூட கிளம்புது டாகி. இவங்களுக்கு முன்னாடி வேஷம் போட்டு ஸ்கேட்டரை யூஸ் பண்ணி ஊர்கா விக்கிறவர் வண்டியை பிடிச்சி டாகிக்கு டாட்டா காட்டுறா ஜார்ஜியா. அவளை பார்த்து காசு கொடுக்காம லிப்ட் ஏறி வரியான்னு வண்டியை ஏடாகுடமா ஓட்டுறாரு ஊர்கா வியாபாரி. ஒரு வழியா டாகியை கூட்டிட்டு கேப் டாடி ஸ்டேஷனுக்கு வந்து சேர ஜார்ஜியா காஃபி ரெடி பண்ணி கொடுத்து கேப்பை காக்கா பிடிக்கிறா. அவர் கூட வந்த டாகியை கொஞ்சனா மொறப்பா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவத்தை வெளிப்படுத்துது. அவர்கிட்ட இந்த கண்ணாடி உருண்டைய சுத்தியால அடிச்சாலும் உடைய மாட்டேங்குது, இதுக்குள்ள டைனமைட்ல இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸையும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு ரிக்கு சொன்ன உடனே குடிச்ச காஃபியை கொப்பளிக்கிறாரு கேப்பு. அப்போ வண்டியை ரெடி பண்ண ஜின்னு திடீர்னு தூங்க ஆரம்பிச்சதும் இவனை எப்படி டிரைவரா யூஸ் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அதுக்குதான் மூஞ்சி குத்து மிஷினை வண்டியில அட்டாச் பண்ணோம்னு சொல்லி ஒரு சாம்பிளை காட்டுறா ஜார்ஜியா. அது மட்டும் இல்லாம இந்த நகரத்தோட கடைசி தியேட்டர்ல தான் தீப்பொறி திருமுகம் அடுத்து அட்டாக் பண்ண போறானான்னு போலீஸ் கொடுத்த ஃபைல்ஸையும் சிடியும் வச்சு கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். சூப்பர் தம்பி, சரி வா நான் உன்னை ஃபயர்மேனா ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு போக பார்த்தல கெத்த காட்டணுமான்னு டாகி கிட்ட சீன் போடுறா ஜார்ஜியா.
முதல்ல நெருப்பை பார்த்து பயப்படாம இருக்க ஃபயர் சிமுலேஷன் ரூம்ல பிராக்டிஸ் ஆரம்பிச்சா மேக்கப் உருக ஆரம்பிக்க அலறி அடிச்சிட்டு வெளியே போறா. அடுத்து கதவை உடைக்க காத்துட்டு இருக்கணும்னு சொல்றதுக்குள்ள நேரா ஓடி போனதும் வெடிச்சு செதறினதுல பறந்து விழுறா. அடுத்து நிதானமா நின்னு சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்து நடக்கணும்னு சொல்லி மாடியில ஓட விட்டா செட் பண்ணி வச்ச டிராப்ல சிக்கி கீழே விழுந்துடுறா. அவளை செத்த நேரம் அங்கேயே தொங்க விட்டு வெறுப்பேத்துறாரு கேப்பு. அடுத்ததா ஹோஸ்ல தண்ணி அடிக்கிற வித்தைய சொல்லி கொடுக்க அதை சிறப்பா செஞ்சு எங்க ஃபாதர் வேற மாதிரில இருப்பாரு. எப்படி இருப்பாரு? பட்டாப்பட்டி தாரு, அழுக்கு வெட்டி, வாயில பேடி இப்படி எல்லாம் இருப்பாரு. டேய் அது அப்பாடா, இது ஃபாதர். ஃபாதர்னே காட்டுறான். அப்போ என் பொண்ணை போலதான் நீயும் செயல்படுற. அவளும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்ல, அப்புறம் ஏன் அவளை ட்ரெயின் பண்றதை விட்டு என்ன ட்ரெயின் பண்றீங்க? அவ பொண்ணுன்றதுனாலயான ஜார்ஜியா பொடி வச்சு கேட்க, பொண்ணுங்க எல்லா துறையிலையும் சிறப்பா இருக்கணும்ன்றது என்னோட ஆசைதான். இந்த வேலையோட ஆபத்து தெரிஞ்சும் என் பொண்ணை இதுல சேர விட்டா அப்புறம் நான் எதுக்காக அப்பாவா இருக்கணும்னு ஃபீல் பண்றாரு. அதை கேட்டு கடுப்பான ஜார்ஜியா வேணும்னே அவர் மேல தண்ணி அடிச்சு கோவத்தை தீத்துக்கிறா. அன்னைக்கு நைட்டு தியேட்டர்ல ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆன உடனே 3 பேரும் வேகமா கிளம்புறாங்க. ஆனா ரிக்கு மட்டும் கோமாளித்தனம் பண்ணி அந்த கண்ணாடி உருண்டைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். தியேட்டர்ல தனியா பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்றாங்க லாரா. அவங்க போட்ட ஸ்மோக் எஃபெக்ட்ல தான் அலாரம் ஆக்டிவேட் ஆகி இருக்குன்னு தெரிஞ்சு கடுப்பான கேப்பு போலீஸ் சீஃப் கிட்ட இவங்களை துரத்தி அனுப்ப சொல்றாரு. ஆனா சீஃப் அவங்க பாடுறத ரசிச்சு பாக்குறாரு. அப்போ கயத்தை கட்டி பறந்துட்டு இருந்த லாரா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட நல்லா தூக்கி சுத்துன்னு அதட்டி சொல்றாங்க. அதை பார்த்து நீ போய் அசிஸ்டன்ட கவனின்னு ஜார்ஜியாவை அனுப்பிட்டு இவளை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன கேப்பு லாரா கிட்ட ஆபத்தை எடுத்து சொன்னா போட்டு தள்ளிடுவாங்கன்னு பயந்தா பாட்டு பாட முடியாது தம்பின்னு சொல்றாங்க. ஜார்ஜியா அசிஸ்டன்ட் கிட்ட பேச்சு கொடுக்க 2 மாசமா இவங்களுக்காக வேலை செய்யறேன். பயம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. நீங்க தானே ஊரை காப்பாத்துற ஃபயர்மேன், உங்களை நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன்னு சொன்னதும் அப்படியான அசடு வழியே கேட்கிறா ஜார்ஜியா. அப்போ கேப்ப சட்டை பண்ணாம என்ன பறக்க வைன்னு லாரா சொன்னதும் சரிங்க மேடம்னு கயத்தை சுத்தி மேல அனுப்பும்போது புடி உடஞ்சி தபார்னு கீழே விழுந்துடுறாங்க லாரா. அவங்கள பாதுகாப்பா தூக்க முயற்சி பண்றாங்க கேப்பும் ஜின்னும். இதனால வேலை போச்சேன்னு ஃபீல் பண்ண அசிஸ்டன்ட் பவுலினை சமாதானப்படுத்த, இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை, அப்புறம் என்னன்னு ஆறுதல் சொல்றா ஜார்ஜியா. நீ ஆம்பளை ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ, ஒரு பொண்ணு சொதப்பனா இந்த உலகம் பொறுக்காது தம்பி, புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க பவுலின். வேற வழி இல்லாம அவங்க கிட்ட நானும் ஒரு பொண்ணு தான், இந்த தீப்பொறி திருமுகத்தை பிடிச்சி ஊரை காப்பாத்தி முதல் ஃபயர் உமனா ஆகணும்ன்றது தான் என் லட்சியம்னு சொல்றா ஜார்ஜியா. அது சரி, நீ கண்டிப்பா சிறந்த ஃபயர் ஃபைட்டரா உருவெடுப்பன்னு நம்பிக்கையோட சொல்றா பவுலின். அப்போ மேயர் சந்தரி பண்ணாம பின்னாடி ரூமுக்கு போறத பார்த்து இவர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு ஜார்ஜியா கேட்க, எப்பவும் இந்த நேரத்துக்கு தியேட்டர் பக்கம் பதுங்கி வர்றாருன்னு பவுலின் சொல்ல, ரகசியமா அவரை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்றா ஜார்ஜியா. அப்போ ரூமுக்குள்ள புகை உருவம் போட்ட தீம் மியூசிக்க இவர் வாசிக்கிறத கேட்டு யோசிக்கும் போது பின்னாடி வந்த கேப்பு கழுத்திலேயே ஓங்கி குத்திடுறா. அதனால திணறி போன கேப்பு கிட்ட நான் பார்த்த விஷயத்த ஃபயர் ஸ்டேஷன்ல வந்து சொல்றேன், பொறுமையா கேளுங்கன்னு சொல்றா ஜார்ஜியா. அதன்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல ரிசர்ச் பண்ண கண்ணாடி உருண்டைக்கு இவ கேட்ட தீம் மியூசிக்க போட்டு கும்பலோட ஒண்ணுதானே. ஐயோ, அவர் பொய் சொல்ற ஃபாதரா, இவர் உண்மை பேசுற ஃபாதர். சரி அதை விடுங்க, நீங்க ஃபாதர்னா எங்க மாதிரி யாரு அவங்கள இப்ப காட்டுங்க. லூசு பையிலையும் உச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. நீங்க நிக்க உள்ள இருந்த கெமிக்கல்ஸ் மியூசிக் டோனால ஆக்டிவேட் ஆகி பர்பிள் கலர்ல பிரகாசமான புகையை உண்டாக்குது. அதை பார்த்த டாகி, கேப்பு, ஜின்னு எல்லாரும் மதிமயங்கி நிக்கிறாங்க. ஆனா ஜார்ஜியா டாகியை பிடிக்க போய் சுய நினைவுல இருக்கா. ரிகார்டோ இதை பார்த்து பயந்து பதுங்கிடுறான். அவன்கிட்ட நாம குடும்பமா செயல்படணும், பயப்படுறது சகஜம்தான், ஆனா அதை எதிர்த்து போராடுற தைரியத்தை நாம தான் வளர்த்துக்கணும்னு ஜார்ஜியா சொன்னதும் 3 பேரையும் கண்ணை மூடிட்டு வெளியே தூக்கிட்டு போறா ரிக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பக்கத்துல இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை கவனிச்சு கண்ணை மூடிட்டு அதை யூஸ் பண்ணி நெருப்பு அணைச்சிடுறா ஜார்ஜியா. அப்பதான் அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் வேலை செஞ்சிடுச்சுன்னு பெருமைப்படுறா. அடுத்த நாள் தீப்பொறி திருமுகம் தியேட்டரை கொளுத்துறதுக்கு முன்னாடி வண்டியை கிளப்பிட்டு போகும்போது உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்றாரு கேப்பு. அதை கேட்டு வீரமா பேசின ரிக்கு வாந்தி எடுக்க ஜார்ஜியா மனசார சந்தோஷப்படுறா. தியேட்டர்ல தீ பிடிச்ச அடுத்த நொடி அதை அணைக்க எல்லா செட்டப்பையும் செஞ்சு வச்சுட்டு வெளியே காத்துட்டு இருக்காங்க கேப்பு டீம். அப்போதான் பேக்டோர்ல நின்ன பவுலின் ஜார்ஜியாவை கூப்பிட்டு இந்த வேலை போனாலும் அடுத்த வேலையை தேட ரெடியா இருக்குன்னு தன்னம்பிக்கையோட சொல்லிட்டு, என்னோட லக்கி செருப்பு தியேட்டர் உள்ள இருக்கு, அதை எடுத்துட்டு கிளம்புறேன்னு கட்டி தழுவிட்டு போறா. அப்போ ஊர்கா விக்கிறவன் வண்டியை தள்ளிட்டு போறப்போ வில்லத்தனமா முறைச்சிட்டு போறத பார்த்து சந்தேகத்தோட பாக்குறா ஜார்ஜியா. அந்த சமயம் ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆக தியேட்டர் உள்ள இருந்து நெருப்பு வரலபா, வெளியே சுத்தி நெருப்பு எரியுதுன்னு அலறிட்டே வந்த போலீஸ் சீஃப் சொல்றாரு. அதை கேட்டு உள்ள பவுலின் இருக்கா, அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்றா ஜார்ஜியா. உடனே கேப் அவளை கூட்டிட்டு உள்ள வந்து 2 பக்கமா பிரிஞ்சு தேடலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதன்படி தனியா வந்த ஜார்ஜியா மயங்கி கிடந்த பவுலினை இழுத்துட்டு போறா. அப்போ திடீர்னு தரப்பேந்துட்டு கீழே தொங்கின பவுலினை இறுக்கமா புடிச்சிட்டு நிக்கிறா ஜார்ஜியா. ஆனா கை வலிக்கு பள்ளத்துல விழுந்துடுறாங்க பவுலின். அவளை காப்பாத்த கீழே இறங்கின ஜார்ஜியாவை தடுத்து, உன்னையும் என்னால இழக்க முடியாது, வெளியே போலாம் வா, இது என்னோட உத்தரவுன்னு சொல்லிட்டு போறாரு கேப்பு. வேற வழி இல்லாம வெளியே வந்து தனியா உட்காந்து ஃபீல் பண்றா ஜார்ஜியா. ஒரு வழியா நெருப்பு அணைச்சி அவளுக்கு தைரியம் சொல்ல,
நான் ஃபயர்மேனா இருந்த காலத்துல ஒரு கப்புள்ஸை என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. அவங்கள நினைச்சு வருத்தப்படும் போது நல்லது செஞ்சோம்னா சில கெட்டதையும் சந்திக்கணும். எல்லா விஷயங்களையும் கடந்து போறது தானே வாழ்க்கைன்னு பாடம் நடத்துறாரு. அப்போ உள்ள வந்த மேயர், நான் மறுபடியும் மக்களால தேர்வு செய்யப்பட்டேன், இனிமே உங்க உதவிலாம் தேவைப்படாது, இந்த கேஸை இனிமே போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு நெக்கலா சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு கடுப்பான கேப் இவனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லி தலைமறைவா பேக் டோர்ல பூந்தவரை பார்த்து உள்ள என்ன பண்றான்னு பார்க்க கதவை பேக்கலாம்னு மோதுனா ரெண்டும் நாக்கு தள்ள கீழே விழுதுங்க. சரி தூரமா போய் மோதுவோம்னு பார்த்தா பொசுக்குன்னு கதவை திறந்த மேயர் என்ன சத்தம்னு யோசிக்கிறாரு. அப்போ மின்னல் வேகத்துல ஓடி வந்த கேப் ஸ்லோ மோஷன்ல புத்திரு கட்டு போட்ட லாரா மேல ஏடாகுடமா மோத போறத பார்த்த டாகியும் ஜார்ஜியாவும் பதறி கத்துதுங்க. ஆனா இதுங்க ரெண்டும் அங்க இருக்க ரகசிய அறையில பூந்து சத்தமே இல்லாம மறைஞ்சு போறாங்க. அதோட பட்டனை கண்டுபிடிச்ச டாகி சிறப்பா அழுத்தி ரகசிய கதவை திறக்குது. அங்க இருக்க படிக்கட்டுல போன ரெண்டும் ஏடாகுடமா லேண்ட் ஆகுதுங்க. அவங்கள காப்பாத்த போனா மெட்ரோ ரயில் ட்ராக்ல சிக்கி கதறி அழுவுறாங்க லாரா. அதை பார்த்து அழுவாதமான சமாதானப்படுத்தின மேயர், எதுக்காகடா நீங்க உள்ள வந்தீங்கன்னு கேட்க, உங்களை தீப்பொறி திருமுகம்னு நினைச்சு கையும் களவுமா பிடிக்க வந்தோம்னு சொல்றா ஜார்ஜியா. ஏண்டா நானே என் செல்லத்தை ரகசியமா சந்திக்க வந்தேன்னு சொல்றாரு மேயர். இவரும் இல்லனா அப்ப வேற யாருன்னு யோசிக்கும் போது டாகி ஒரு ஃபயர்மேன் ஹெல்மெட்டை மோப்பம் பிடிச்சி குலைக்குது. இவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அது என்னன்னு பார்க்க தண்டவாளத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க ரெண்டு பேரும். அப்போ டாகி மோப்பம் பிடிச்சி சரியான பாதையை காட்டினதும் அங்க இருக்க இரும்பு கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா தீப்பொறி திருமுகம் இதனால் வரைக்கும் இங்க இருந்து தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி படிச்ச கிறுக்கனை தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண விடலன்னு தான் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கண்ணாடி உருண்டையை உருவாக்கி தியேட்டரை கொளுத்துறதோட நிறுத்தாம இந்த நகரத்தையே கொளுத்த ஸ்கெட்ச் போடுறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ டாகி கீழே பார்த்து குலைக்க ஆரம்பிக்க என்னடான்னு பிளாரை போட்டு பார்த்தா ஒட்டுமொத்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் உறைஞ்சு போன சிலை போல உயிரோட நிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் மனசார உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு கேப்பு. உடனே வேஷத்தை கலைச்சி நான் ஜோ இல்ல உங்க ஜார்ஜியான்னு காட்டி, இப்ப நீங்களும் என்ன ஃபயர் ஃபைட்டர்னு ஒத்துப்பீங்க, இந்த சமூகமும் ஒத்துக்கும்னு சந்தோஷமா சொல்றா. கண்டிப்பா அது நடக்காதுன்னு அப்பா சொல்ல, ஏன் நடக்காது, உங்க ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது, அப்புறம் ஏன் நான் தீ அணைக்காம துணி தைக்கிற வேலையை பார்க்கணும்னு கேட்கிறா ஜார்ஜியா. நீ எனக்கு பிறந்தவை இல்ல, நான் உன்னோட உண்மையான அப்பா கிடையாது. என்னால காப்பாற்ற முடியாத கப்புள்ஸை பத்தி சொன்னல, அவங்க என் கையில ஒப்படைச்ச 3 மாச குழந்தை தான் நீ. அவங்கள காப்பாற்ற முடியாம போனாலும் உன்னை பாதுகாப்புன்னு சத்தியம் பண்ணிருக்கேன், அதை என்னால மீறவே முடியாது. நீ ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தா என்ன ஆபத்து வரும்னு பாக்குறல்ல, அப்புறம் எப்படி என்னால இதுக்கு ஒத்துக்க முடியும்னு கேட்டு உண்மையை சொல்லிடுறாரு கேப்பு. அதை கேட்டு வாயடிச்சு போன ஜார்ஜியா, நான் பொண்ணா பிறந்ததால தான் ஃபயர்மேன் ஆகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் பொய்யான்னு கேட்கும்போது கண்ணாடி உருண்டையை போட்டு 2 பேரையும் தெரிக்க விடுறான் தீப்பொறி திருமுகம். கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஜார்ஜியா கிட்ட, சுயநினைவில்லாத அப்பாவை ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இந்த பெருசுங்க எப்பவும் மாற்றங்களை ஏத்துக்கவே மாட்டானுங்க, அதனால உங்க அப்பனை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி முன்னாடி வந்தா அவரை கடிச்சு கொதற வந்த டாகியை அடிச்சு தள்ளிட்டு புகைய விலக்கி ஹெல்மெட்டை கலட்டி பவுலினும் நான் தான் தீப்பொறி திருமுகமும் நான் தான்னு சொல்றா. அதை பார்த்து அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு ஜார்ஜியாவும் நானும் அதிர்ச்சி ஆகிட்டோம்னா பாத்துக்கோங்களேன். நான் கண்டுபிடிச்ச இந்த கெமிக்கல் ஃபயரை யாரும் பெருசா ஏத்துக்கல. ஏன்னா இந்த சமூகத்துல ஒரு பொண்ணு எதனா புதுசா கண்டுபிடிச்சா அதுக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. அதனாலதான் இந்த ஊர் பூமர்ஸை அழிச்சு நாம ஒரு புது சகாப்தத்தை உருவாக்குவோம். என்னோட சேர்ந்துடுன்னு கையை நீட்டுறா பவுலின். அவகிட்ட என் அப்பாவே என்னை எதிர்த்தாலும் சரி, என் மனசுல இருக்க நெருப்பு அணைக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்றா ஜார்ஜியா. அப்ப சரி உங்க அப்பனை கொன்னுடுறேன்னு புகையை ரொப்பி ஏரியால இருந்து எஸ் ஆவரா பவுலின். உடனே கண்ணாடியை உடைக்க முடியாம அப்பா மயங்கி விழுறத பார்த்து பதறி போன ஜார்ஜியாக்கு மேல புகை போற பைப்பை காட்டுது டாகி. அதை புடுங்கி போட்டு கதவை திறந்து அப்பாவை வெளியே இழுத்து தயவு செய்து திரும்ப வந்துடுங்கன்னு கதறி அழுவுறா. அப்போ மயக்கம் தெளிஞ்ச கேப்பு என்னமா மேங்கோ ஸ்மெல் வருதுன்னு கேட்டதும் தான் பெருமூச்சு விடுறா ஜார்ஜியா. அவகிட்ட என்னையே நீ காப்பாத்திருக்க, இனிமே உனக்கு முட்டுக்கட்டை போட முடியாது, அதனால அக்னி சிறக விரிக்க வேண்டிய நேரம் இதுதான், போய் ஊரை காப்பாத்துற வேலையை பாரு, நான் ஃபயர்மேனை காப்பாத்துறேன்னு சொல்றாரு கேப் டேடி. உடனே அவளோட திட்டத்தை பத்தி போலீஸ் சீஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு ரிக்கையும் ஜின்னையும் கூட்டிட்டு போறா ஜார்ஜியா. அவ பொண்ணுன்னு தெரிஞ்ச ரிக்கு பெருமைப்படுறான். அப்போ சுத்து போட்ட போலீஸ் அதிகாரிகளை குண்டு போட்டு கட்டுப்பாட்டுல கொண்டு வரா பவுலின். வழியில எரிஞ்சி நின்ன வண்டிகளை மோதி சாம்பலாக்கிட்டு முன்னாடி போன பவுலினை பிடிக்க முயற்சி பண்றாங்க ஜார்ஜியா கும்பல். அதை பார்த்து கடுப்பாகி கட்டாத பில்டிங்ல இருக்க ஒரே லிப்ட்ல வண்டியை ஏத்திட்டு மேல போறா பவுலின். அதுல தொங்குன கைத்த ஓடி வந்து புடிச்சிடுறா ஜார்ஜியா. அப்போ மேல போன பவுலின் ஒட்டுமொத்த உருண்ட பாமையும் பைப்புல போட்டு இசை கருவியை எடுத்துட்டு ஊரை தாக்க ரெடியா இருக்கா. ஜார்ஜியா முக்கி முணங்கி மேலே ஏறி வரா. கீழே ஊர்கா விற்கிறவர்கிட்ட லிப்ட் கேட்டு வராரு கேப்பு. அப்போதான் ஒட்டுமொத்த உருண்ட பாமையும் ஊர் ஃபுல்லா தெரிக்க விடுறா பவுலின். அதுல மோதி அடிபட்டாலும் கயத்தை விடாம புடிச்சிக்கிறா ஜார்ஜியா. மக்கள் எல்லாரும் என்னடா இதுன்னு அந்த உருண்ட பாமை எடுத்து ஆச்சரியமா பாக்குறாங்க. இதை பார்த்து பதறி போன கேப்பு கயிறை வாங்கிட்டு பக்கத்து பில்டிங் மேல ஏறி பொண்ணுக்கு உதவி செய்ய முன் வராரு. ஆனா ஜார்ஜியா முக்கி முணங்கி மேல வந்து சேர்ந்துடுறா. அங்க வெடிக்கிற டியூனை வாசிக்க ஆரம்பிக்கிறா பவுலின். அவளை தடுக்க என்ன பண்றதுன்னு அப்பா சொன்னபடி நிதானமா யோசிச்ச ஜார்ஜியா
இசைக்கருவியோட பவரை புடுங்கிடலாம்னு முடிவு பண்றா. அதனால கஷ்டப்பட்டு மேலே ஏறி கடைசி நொடியில வயரை புடுங்கி பவுலினை வெறுப்பேத்திடுறா ஜார்ஜியா. அதனால செம்ம கடுப்பாகி அவளை உதச்சி கீழே தள்ளுறா பவுலின். ஆனா சாமர்த்தியமா வயரை பிடிச்சி தொங்குறா ஜார்ஜியா. அவளை காப்பாத்த குட்டிக்கார பக்கத்து பில்டிங் மேல எடுத்துட்டு வராங்க ரிக்கும் ஜின்னும். இங்க பவுலின் இன்னொரு வயரை மேல இழுக்கும் போது தெரியாதனமா தவறி விழுந்துடுறா. ஆனா விரோதியா இருந்தாலும் அவளை பிடிச்சி காப்பாத்துறா ஜார்ஜியா. அவகிட்ட நீயும் பொண்ணு தானே, என் உணர்வை புரிஞ்சிக்க மாட்டியான்னு பவுலின் கேட்க, நீ அழிக்க நினைக்கிற, நான் காப்பாத்த நினைக்கிறேன், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றா ஜார்ஜியா. அப்போ பக்கத்து பில்டிங்ல இருந்து வண்டியை பறக்க விட்டு இந்த பில்டிங்க்கு வந்து சேர்ந்த கேப் கேங்கு தொங்கிட்டு இருந்த 2 பேரையும் மேல தூக்குறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு யூனிஃபார்ம் போட்டு ரெடியான ஜார்ஜியா கிட்ட அவளோட உண்மையான அப்பா அம்மா போட்டோவை காட்டுறாரு கேப்பு. அதை பார்த்து பெருசா ரியாக்ஷன் தராம, நீங்க தான் என்னோட அப்பா, உலகத்தோட சிறந்த ஃபயர் ஃபைட்டர், உங்களை போல நானும் இருக்க ஆசைப்படுறேன், அவ்வளவுதான்னு சொல்லி அன்போட கட்டி பிடிக்கிறான். அவகிட்ட முரட்டு உடம்போட இருந்தப்பதான் நல்லா இருந்தேன்னு கேப்பு சொல்ல, எல்லாம் நம்ம டாகி கொடுத்த ஐடியா தான் சொன்னதும் எப்பவும் போல நாக்கு தள்ளி கீழே விழுது டாகி. இவங்க டீமோட சாகசத்தை பாராட்டி கேப்பு ஊர் மக்கள் முன்னாடி 3 பேருக்கும் கோல்டு மெடலை குத்தி விடுறாரு. அதை நெஞ்ச நிமித்தி வாங்கின பொண்ணை பார்த்து பெருமைப்படுறாரு. மக்கள் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. உண்மையாலுமே மாலி வில்லியம்ஸ்ன்றவங்க தான் உலகின் முதல் பெண் ஃபயர் ஃபைட்டரா இருந்தாங்க. அதுவும் 1815 கருப்பினத்தை சேர்ந்தவங்கன்றது தான் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த படத்தை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் உலகத்துல ஒரு உயிரை காப்பாற்ற போராடுற எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறோம்னு போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. 8வது அதிகாரத்துல ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான், எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க.